தரசே மனுவேல் ஈசரில் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேல் ஈசரில் சிரசே அருணோதயமே ஒளிர் பிரகாசா அசரீரியோரே சருவேசா அருணோதயமே ஒளிர் பிரகாசா அசரீரியோரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவேல் ஈசரில் சிரசே வேதா கருணாகரா மெய்யான பராபராதா ரணிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீ நாதாவும் தாபரம் நல்குவாயே தாதாவும் தாய் சகலமும் நீ நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் ஈசரில் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியா தருள் போசனா முதன்மா மறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழுமேன்மையின் எந்தாய் இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழுமேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் ஈசரில் சிரசே வானோர் தொழும் நாதரே மறையாகம போதனே காணாவினதீதனே கலிலேய வினோதனே ஞானகரமே நடுநிலையோவா நண்பா உனது நன்மையின் மகதேவ வரவேணும் எனதரசே மனுவேல் ஈசரில் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேல் ஈசரில் சிரசே. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் கூட சங்கீத புத்தகங்களில் 19ஆம் சங்கீதத்தை பார்க்க வந்திருக்கிறோம். 1 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலி போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த 6 வசனங்களையும் பார்த்திங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பின் மகிமையை தான் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு வரும். அந்த பூமி ஒழுங்கின்மையாக இருக்குது, அப்போ அதை ஒழுங்குபடுத்துகிறாரு. பிறகு அதில் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொல்கிறாரு. முதல்ல வெளிச்சத்தை தான் படைத்தார். பிறகு ஒவ்வொன்றாக அவர் படைத்த எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். 6 நாளும் 5 நாளும் மனிதனுக்கு தேவையானது எல்லாத்தையும் படைத்தார். 6ஆம் நாள் மனிதனை உண்டாக்கினார், 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் பார்க்குறோம். அவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை, சிருஷ்டிப்பின் வல்லமை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு அதிசயமாக அவர் படைச்சிருக்கார் பாருங்களேன். பூமியை தான் மனுஷனுடைய குடியிருப்புக்காக படைத்தார். மற்ற நிறைய கோள்கள், சந்திரங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட பூமி தான் மனுஷனுடைய குடியிருப்புக்காக கலராக, கடல் தண்ணி ப்ளூ கலராக, மரஞ்செடி கொடிகள் பச்சை கலராக தெரியும்படியாக, பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும்படியாக படைச்சிருக்கிறாரு. இவ்வளோ அருமையான தேவன் மனிதனை
பூமியை மனிதனுடைய குடியிருப்புக்காகத்தான் படைச்சாராம். இப்போ நிலவுக்கு போகிறாங்கல்ல, அப்போ போகும்போது இந்த பூமியை விட்டு வெளியில் போயிட்டு அந்த ஈர்ப்பு சக்திட்டு வெளியில் போயிட்டு அங்கேருந்து பூமியை பார்த்தா இங்கேருந்து நம்ம எப்படி நிலவை பார்க்குறோம், அதே மாதிரி தான் அவங்க பூமியை பார்க்குறோம். மேலே அப்படி தெரியுமா? அது பார்த்திங்கன்னா கலராக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமா பூமி. மற்றாலும் அப்படி நமக்கு நிலவை பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்குது, சூரியனை பார்த்தா மஞ்சள் கலரில் தானே இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் ஒரு மாதிரி மினிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் பூமி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பூமி எவ்வளவு நேர்த்தியாக படைச்சிருக்காரு பார்த்திங்களா நமக்காக. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. அவருடைய மகிமையை அந்த வானம் வெளிப்படுத்துது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையே அறிவிக்கிறது. ஆகாய விரிவில் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது, கோள்கள் எல்லாம் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை தெரிவிக்கிறது, பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பகல் இரவு எல்லாம் அவருடைய ஞானம், அது அனந்த ஞானம். அவருடைய ஞானத்துக்கு முன்பாக ஒன்றுமே நம்மலாம் இல்லை. எவ்வளோ ஞானமாக படைச்சிருக்காரு பாருங்கள். அந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது ஒரு இரவு பகல் உண்டாகிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றும் போது ஒரு ஆண்டு உண்டாகிறது. பூமியையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் கால குறிப்புக்காகத்தான் படைச்சார். அதை வச்சு காலங்களை நிர்ணயம் பண்ணிக்குவார். அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மனுஷன் அவனுடைய சொந்த முள்ளறிவில் நட்சத்திரம் பார்த்து இந்த நட்சத்திரம் தான் நல்லது, இந்த நட்சத்திரத்தை கல்யாணம் முடிக்கணும், இந்த நட்சத்திரத்தை தான் நமக்கு ஜாதகம் ஜோசியெல்லாம் அறிவித்து வச்சுருக்காங்க. இது மனிதனுடைய மூளை. ஆனால் கர்த்தர் அதை எதுக்காக படைச்சார்னா கால குறிப்புக்காக படைச்சார். காலங்களை ஒரு ஆண்டு, ஒரு மாதம். இப்போ பௌர்ணமி 15 நாள், பௌர்ணமி வந்துட்டு 15 நாள் கழித்து அமாவாசை, அந்த மாதிரி இரவு பகல் உண்டாக எல்லாத்துக்கும் கால குறிப்புக்காகத்தான் படைச்சார். ஒவ்வொரு நாள் அப்படிங்கும்போது 24 மணி நேரம் அப்படி சொல்லுதோமா, ஒரு ஆண்டுங்கும்போது 360 நாள் சொல்லுதோமா. இது எல்லாம் பூமி சூரியனை சுற்றும் கால அளவை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கால குறிப்புக்காகத்தான் படைச்சார். ஆனால் அவங்க மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை விக்கிரகமாக ஆக்கிட்டாங்க. அதனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம ஜோசியமும் ஜாதகமும் பார்த்துட்டு அதுக்கு முதலிடம் கொடுத்துட்ருக்காங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆண்டவர் உண்டாக்கின இயற்கையை பாருங்கள், சத்தத்தை வெளியில் மனிதன் தான் சத்தம் போட்டு கிடக்கும். ஆனால் அந்த இயற்கையெல்லாம் பாருங்கள், அது அமைதியாக இருந்தது, அந்த வேலையை செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியனை சொல்கிறாரு, தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. சூரியன் பக்கத்தில் யாருமே போக முடியாது, சுட்டு எரித்து விடும். நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்ம கிருபையாக இருக்கிறதுனால, கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காரு. இல்லை அப்படின்னா நம்முடைய பாவங்களே அவருடைய நீதியின் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் சுட்டு எரித்து போடும். அதனால் நாம் நீதியின் சூரியனாகி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்புறம் அந்த சூரியன் புறப்பட்டு ஒரு திசையிலிருந்து மறு திசை வரைக்கும் ஓடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அது காந்தி, அதனுடைய கதிர்கள். சூரியன் நிலையாத்தான் இருக்குது. பூமி சுற்றுறதுனால சூரியன் கிழக்கிருந்து மேற்க போகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுதான் சீவல் எழுதியிருக்கிறார். அது ஆண்டோடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு படைப்புகள். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள், இயற்கை எல்லாமே வானத்தின் ஆண்டோடைய மகிமையும் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. துதிக்கணும், நம்ம அதுக்காக துதிக்கணும். நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே பார்க்குற இயற்கை காட்சிகளை பார்த்து துதிக்கணும். இவ்வளோ அதிசயமாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. மலைகளையும் அருவிகளையும் மரம் செடி கொடிகளையும் பாறைகளையும் கர்த்தர் எவ்வளோ நேர்த்தியாக படைச்சிருக்காரு பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம துதிக்கணும். நம்மளால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அவர் படைத்த அவரை நாம் நன்றியோடு என்ன செய்யணும், நினைத்து பார்த்து துதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இயற்கைக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா மனிதராகி நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. நம்மையும் அவர் என்ன செய்வார், செழிப்பாக மாற்றப் போகிறார். நம்ம அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்போது நடக்கும். மற்ற இயற்கைகள்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. நம்ம என்ன செய்ய மாட்டோங்க, கீழ்ப்படிய மாட்டோங்க. அதனால் நம்முடைய சுய சிந்தனைக்கு இடம் கொடுத்துருவோம். அதான் ஆண்டு சொல்வார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதான் சொல்லியிருக்கார். நாம் கீழ்ப்படிவோம், மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். அப்போ நமக்கு நன்றி செலுத்துக்கணும். வானம் பூமியும்
அவனுடைய மகையும் மகத்துவமும் எல்லாம் உம்மால உண்டானதுப்பா, எல்லாம் உம்மால உண்டானது. நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழ்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஆமென்.